ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காங்க்ரீட் பற்றி பார்த்துடலாம். காங்க்ரீட் வந்து என்னென்ன டைப்ஸ் வந்து அதில் இருக்குது, அதில் எப்படி நம்ம கிரேட் வந்து சொல்கிறோம், என்னென்ன ப்ரொப்போர்ஷனில் அதோட கிரேடு சொல்கிறோம், அப்புறம் அதோட டெஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம், ஓகேவா? அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி, ஃப்ரெஷ் காங்க்ரீட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஹார்டன் காங்க்ரீட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காங்க்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அக்ரிகேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பைண்டிங் மெட்டீரியல் சிமெண்ட்டு, லைமு, ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பைண்டிங் மெட்டீரியலை ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஹார்டன் பண்ணுவாங்க. ஹார்டன் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோன் மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தனான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு பாருங்கள். லைம் ஆர் சிமெண்ட், வெல் கிரேடட் ஃபைன் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர் அண்ட் அட்மிக்சர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுவோம், நம்ம ஹார்டன் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை க்யூர் பண்ணுவாங்க. க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு ஹார்டன் ஆகிடும். ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த லிக்யூடு ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சிமெண்ட் அண்ட் வாட்டர் பேஸ்ட், அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மேட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலில் 22 to 34% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெஷ் மிக்ஸ் காங்க்ரீட் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த அக்ரிகேட்டு, ஃபைன் சாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர், சிமெண்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் காங்க்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலாஸ்டிக் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அது நமக்கு தேவையான ஷேப்புக்கு வந்து மோல்டு வந்து பண்ணுவோம். அப்புறம் நம்ம எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, போர் பண்ணுவாங்க. ஃபார்ம் பாக்ஸ் நம்ம வந்து அடித்து வச்சுருப்போம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, போர் பண்ணி அதை லெவல் பண்ணி ஹார்டன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூரிங் வந்து பண்ணுவாங்க. அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக மாறும். அதான் இங்கே சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க காங்க்ரீட் அப்படிங்கிறது. ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் ஆக்ஷன் வந்து அங்கே நடக்கும். வாட்டர் அண்ட் சிமெண்ட்டு, இந்த பைண்டிங் மெட்டீரியல் இடையில கெமிக்கல் ஆக்ஷன் நடந்து ஃபுல்லாகவே ஹார்டன் ஆகும்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். அதில் போடக்கூடிய அந்த மிக்சிங் சிமெண்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாண்டை கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை பொறுத்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, லைமில் நம்ம அந்த சுண்ணாம்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைண்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஜிப்சம் காங்க்ரீட்டும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட பேட்சிங் அதை பொறுத்து பிரிக்கிறாங்க. பேட்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அந்த குவான்டிட்டியை வந்து எடுத்துப்போம். குவான்டிட்டி எப்படி எடுப்போம், அதை அக்ரிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டு, இதெல்லாம் சிமெண்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம குவான்டிட்டியில் எடுத்துப்பாங்க. அதை பொறுத்து அதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. வால்யூம், ஆர்டினரி காங்க்ரீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு காங்க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஆர்டினரி காங்க்ரீட் அப்படிங்கிறது நாமினல் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் பேட்சிங், ஒரு குறிப்பிட்ட வால்யூம் உள்ள ஒரு பாக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அது வழியாக அதில் நம்ம கா மிக்ஸ் வந்து பண்ணுவோம். அதில் நம்ம குவான்டிட்டி வந்து எடுத்துப்போம். ஒவ்வொரு ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்போம். புரியுதா? நம்ம சிமெண்ட் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாண்டு, அக்ரிகேட்டு, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூம் உள்ள ஒரு பாக்ஸ்லையோ, ஓகேவா, இல்லைனா நம்ம அதுலேயும் நம்ம எடுத்துப்போம். இதில் உங்களுக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஆர்டினரி காங்க்ரீட் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு சின்ன ஒர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல்டு காங்க்ரீட் அப்படிங்கிறது ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. டிசைன் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு பேர். வெயிட் பேட்சிங், இதில் ஒவ்வொன்றுமே எதில் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துப்போம். அதான் கண்ட்ரோல்டு காங்க்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் உங்களுக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. எதில் ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்கும், ப்ரிலிமினரி டெஸ்ட்டு எதில் இருக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்பாங்க. ஆர்டினரி காங்க்ரீட்டில் கிடையாது. ஓகேவா? அப்புறம் நம்ம கிரேடு வந்து பிரிக்கிறாங்க. கிரேடு வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். நமக்கு தெரியும், ஓகேவா, M5, M7.5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு காங்க்ரீட்டோட கிரேடு வந்து வரும். M அப்படின்னா என்னது, அந்த மிக்ஸ் பண்ணக்கூடிய மிக்ஸ் ரேஷியோவை சொல்லுவோம். அதில் போடக்கூடிய அந்த ப்ரொப்போர்ஷனை பொறுத்து எத்தனை மடங்கு அதில் நம்ம ப்ரொப்போர்ஷன் வந்து ஆட் பண்ணுறோம், அந்த மிக்ஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, கிரேடு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் M5 அப்படிங்கிற கிரேடுக்கு நமக்கு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 50 kg சிமெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அதோட கிரேடோட வேல்யூ, இந்த கிரேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போர்ஷன் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இதுவுமே பார்த்துக்கோங்க. இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். M5 அப்படின்னா 1:5:10 வரும். M7.5னா 1:4:8. M10 அப்படிங்கிறது 1:3:6. அந்த பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொப்போர்ஷன் வந்து அப்படியே டபுள் ஆகும். ஓகேவா? எவ்வளோ எடுத்துக்கிறோமோ சாண்டோட வேல்யூ அது வந்து அப்படியே டபுளாக வந்து உங்களுக்கு
குவான்டிட்டி வந்து இருக்கும். M20 வந்து 1:1.5:3, M25 1:1:2 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். கிரேடு வந்து கூட கூட அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? கிரேடு வந்து கூட கூட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி அக்ரிகேட்டு ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரொபோர்ஷன் வந்து. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எந்த அளவுக்கு அது ரெடியூஸ் ஆகிட்டே வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்புறம் கான்கிரீட்டை எப்படிலாம் பிரிக்கிறாங்க, கிரேடை வச்சு எப்படி ஹை ஸ்ட்ரென்த்து லோ ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. IS 456 2000 கோட் புக் படி என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா 15 அளவுக்கு உங்களுக்கு கிரேடு வந்து இருக்குது. M10ல் இருந்து M10 M15 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி அப்படின்னு சொல்கிறாங்க. M20 வரைக்கும் ஆர்டினரி கான்கிரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடியது. M25 to M55 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரென்த்து. ஹை ஸ்ட்ரென்த் அப்படின்னா M60க்கு மேலே. இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ஸ்ட்ரென்த்தில் மினிமம் கிரேடு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ M60 அப்படிங்கிறது. ஸ்டாண்டர்டில் மினிமம் கிரேடு M25. ஹை ஸ்ட்ரென்த்தில் ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. லோ ஸ்ட்ரென்த் கான்கிரீட் பாருங்கள் லெஸ் தேன் 20 Nm/mm² வந்து இருக்கும். மீடியம் வந்து 25 to 55 Nm/mm². அந்த M20 M25 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரோட வேல்யூ என்ன? 25 அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதோட கியூபில் நம்ம என்ன பண்ணுவாங்க அதை நம்ம பார்ப்போம். 15 cm × 15 × 15 cm கியூபில் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். அதில் 28 டேஸில் வரக்கூடிய அதோட ஸ்ட்ரென்த்து அதில் சாம்பிள் வந்து எடுத்துப்பாங்க. அந்த சாம்பிளை நம்ம கம்ப்ரசிவ் டெஸ்டிங் மிஷினில் வச்சு என்ன பண்ணுவோம், கம்ப்ரஸ் வந்து பண்ணுவோம். பண்ணி அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து லோடு எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, லோடு டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா போட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வருதோ 3 சாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3க்குள்ள ஆவரேஜ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நார்மலாக 7 days ஓகேவா, 7 days க்யூரிங் பீரியடு நம்ம எல்லாமே மோல்டில் பண்ணி வச்சதுக்கப்புறம் 7 days என்ன பண்ணுவோம், க்யூரிங் வந்து பண்ணுவோம். மினிமம் 7 days பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 7 days 14 days அப்புறம் பார்த்தீங்கன்னா 28 days வந்து உங்களுக்கு க்யூரிங் வந்து பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு 7 days 28 days மேக்ஸிமம் எடுத்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, டெஸ்ட் பண்ணி அதில் வேல்யூ வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உங்களுக்கு 3 கியூப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து +or-15 வரைக்கும் வேரி ஆகலாம். அதுக்கு மேலே அதோட ஸ்ட்ரென்த் வந்து வேரி ஆகக்கூடாது. ஓகேவா, புரியுதா? அந்த 3 இதோட ஸ்ட்ரென்த்து. அப்புறம் பல்க் டென்சிட்டி வச்சு 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பாருங்கள். கிரேட்டர் தென் 2500 kg/m³ அதோட டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ஹெவின்னு சொல்கிறோம். டென்ஸ் அப்படின்னா 1800 to 2500 kg/m³. லைட் வெயிட்னா 500 to 1800. எக்ஸ்ட்ரா லைட் வெயிட் அப்படிங்கிறது 500க்கு கீழே இருக்கும் அதோட டென்சிட்டி. அப்புறம் ஒர்க்கபிலிட்டி, இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்தை வந்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணோம். ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கிறது கான்கிரீட்டுக்கு எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒர்க்கபுளாக இருக்குது, கான்கிரீட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க்கபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், அதை என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஓகேவா, வாட்டர் அதிகமாக நம்ம போர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேஷன் ஆகிடும். அப்போ ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். வாட்டர் எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக போர் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஆனால் வாட்டர் கம்மியாக போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறோம், அதோட டெஃபினிஷன் பாருங்கள். ஈஸ் வித் விச் இட் கேன் பி மிக்ஸ்டு, டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் பிளேஸ் இன் பொசிஷன் இன் ஏ ஹோமோஜீனியஸ் ஸ்டேட். அது ஒரு பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், அதை மேக் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் தான் ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் தான் அதில் என்ன ஆகும், மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கிறத. வாட்டர் கண்டென்ட் வந்து அது என்ன குறிக்கும், வாட்டர் கண்டென்ட் அதிகமானால் அதோட ஃப்ளூயிடிட்டி வந்து அதிகமாகும். ஃப்ளூயிடிட்டி ப்ராப்பர்ட்டி அதிகமாச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், அந்த பேஸ்ட் ஃபார்மேஷனை எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஃப்ளூயிடிட்டி அப்படிங்கிறது எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா வாட்டரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் அதிகமாக நம்ம போர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளூயிடிட்டி அதிகமாகும், அப்போ ஒர்க்கபிலிட்டியும் அதிகமாகும். வாட்டர் கண்டென்ட் அதிகமானால் ஒர்க்கபிலிட்டியும் அதிகமாகும். ஆனால் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேஷன் வந்து கேட்பாங்க. வாட்டர் கண்டென்ட் அதிகமானால் ஒர்க்கபிலிட்டி என்ன ஆகும், ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரென்த்துக்கும் ஒர்க்கபிலிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அக்ரிகேட் சிமெண்ட் ரேஷியோனா அக்ரிகேட்
டிவைடட் பை சிமெண்ட். அக்ரிகேட்டு அதிகமாகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? லீனர் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹையர் ரேஷியோ ஆச்சுன்னா லீனர் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா லீன் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டோட ரேஷியோ அதிகமாகும்போது ஒர்க்கபிலிட்டி வந்து உங்களுக்கு லெஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி சிமெண்ட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம போட வேண்டி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் அக்ரிகேட். சைஸ் ஆஃப் அக்ரிகேட் அப்படிங்கிறது அக்ரிகேட்டோட சைஸை வந்து உங்களுக்கு குறிக்கும். ஓகேவா? அக்ரிகேட் சைஸ் வந்து அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அக்ரிகேட்டோட சைஸ் அதிகமாச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும்? சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாகிட்டே வரும். ஒரு பார்ட்டிக்கிள் வந்து இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு அதில் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாக இருக்கும். சின்ன பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வாட்டர் அண்ட் அந்த பேஸ்ட் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்படி தானே? இதை ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபில் பண்ணுறதுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ சைஸ் வந்து உங்களுக்கு அக்ரிகேட்டோட சைஸ் பெருசாக சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? இன்வர்ஸாக இருக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஃபார்மேஷன் கம்மியாக தான் தேவைப்படும். ஓகேவா? அப்போ என்ன இருக்கும்? நிறையா ஒர்க்கபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் கிவன் வாட்டர் கண்டென்ட்டுக்கு குறிப்பிட்ட கிவன் வாட்டர் கண்டென்ட்டு ஒர்க்கபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுவே சின்ன அக்ரிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிறதுனால. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் ஆஃப் த அக்ரிகேட். சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்கா இல்லைனா ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு தெரியும் ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா லெஸ் ஒர்க்கபுளாக இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கோ சர்ஃபேஸு மோர் ஒர்க்கபுளாக இருக்கும். கிரேடிங் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா ஒரே கிரேடிங்காக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும். ப்ராப்பர் கிரேடிங்காக இருந்துச்சுன்னா மோர் ஒர்க்கபுளாக இருக்கும். லெஸ் வாய்டு வந்து உங்களுக்கு அங்கே இருக்கும். அப்போ லெஸ் சிமெண்ட் பேஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஆல்சோ லெஸ் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ராப்பர் கிரேடாக இருந்துச்சுன்னா மோர் ஒர்க்கபுள். ப்ராப்பர் கிரேட் அதில் இல்லை அப்படின்னா அக்ரிகேட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது வந்து லெஸ் ஒர்க்கபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மிக்சர் அப்படிங்கிறது நம்ம அதில் ஆட் பண்ணக்கூடியது. ஃபங்க்ஷன் வந்து அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடியது. அதாவது அட்மிக்சர் அப்படிங்கிறது இங்கே என்ன இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏர் என்ட்ரெய்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் என்ட்ரெய்னிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நாமளாக ஒரு சொல்யூஷனை அதில் ஆட் பண்ணி ஒரு கெமிக்கலை அதில் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு போர்ஸு வாய்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த வாய்ட்ஸ் டெவலப் ஆகுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீசிங்னா அல்டர்னேட்டாக நமக்கு ஃப்ரீசிங்கை ரொம்ப கூல் ஆகுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹீட் ஆகுறது, இந்த மாதிரி நடக்கும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் அதில் வாய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு 3 to 5% வரைக்கும் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். வாய்ட்ஸ் அதில் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதில் நம்மளாம் இன்டியூஸ் பண்ணியிருக்கோம் வாய்ட்ஸு நம்ம தேவைக்காக. அந்த காங்கிரீட் வந்து அந்த ஃப்ரீசிங் தாவிங்கில் இருந்து நமக்கு என்ன பண்ணணும்? ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அல்டர்னேட்டாக ஆகிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கிராக் ஆகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? போர்ஸ் வந்து இன்டியூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க நமக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம அட்மிக்சர் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வந்து அங்கே இருக்கும். இதனால் உங்களுக்கு மோர் ஒர்க்கபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நமக்கு பபுள்ஸ் அங்கங்கே இருக்கிறதுனால அந்த அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகும். அப்போ ஒர்க்கபுள் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏர் பபுள்ஸ் மேக்ஸ் அக்ரிகேட் ஸ்லைட் பாஸ். சர்ஃபேஸ் ஆக்டிவாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? இதனால் உங்களுக்கு மோர் ஒர்க்கபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் என்ட்ரெய்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஒர்க்கபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதில் பபுள்ஸ் இருக்கிறதுனால அக்ரிகேட் ஈஸியாக பாஸ் ஆகும். புரியுதா? ஏர் என்ட்ரெய்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறதுனால வேறு என்ன நமக்கு யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ரீசிங் அண்ட் தாவிங்க்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதில் பபுள்ஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர்னால் நமக்கு தெரியும். வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ ட்ரை ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படி தானே? ட்ரை ஆயிடுச்சு, அதை மிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ அதில் வாட்டர் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக என்ன ஆகும்? ஒர்க்கபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். டைமிங்கும் அதே மாதிரி தான். டைம் அதிகமானாலுமே ஒர்க்கபிலிட்டி ரெடியூஸ் ஆகிரும். எந்த அளவுக்கு நமக்கு வேகமாக ஒர்க் வந்து முடிக்கிறோமோ அந்தளவுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். டைம் அதிகமானால் அந்த காங்கிரீட் வந்து என்ன ஆயிரும்? ஹார்டன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒர்க்கபிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. எப்போ ஒர்க்கபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ரெஷ் காங்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கோம்.
அப்போ ஒர்க்கபிலிட்டி பார்த்தோம். ஒர்க்கபிலிட்டியில் என்னென்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு எப்படி நம்ம ஒர்க்கபிள் வந்து கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ ஒர்க்கபிலிட்டியோட வேல்யூ வந்து நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து பார்த்துடலாம். என்ன டெஸ்ட்டு இதில் வந்து பண்ணுவோம், ஸ்லம்ப் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு காம்பேக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டு, அப்புறம் விபி கன்சிஸ்டோமீட்டர், ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரி ஒர்க்கபிள் கான்கிரீட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கேட்பாங்க. மீடியம் டு ஹை, அதாவது அந்த கான்கிரீட் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கபிள் மீடியம் டு ஹை ஒர்க்கபிளாக இருந்துச்சுன்னா ஸ்லம்ப் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க நிறைய டைம். ஓகேவா? அப்புறம் லோ ஒர்க்கபிலிட்டி, ரொம்ப லோ ஒர்க்கபிளாக இருக்குது, ஒர்க்கே பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு மிக்சர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பேக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். விபி கன்சிஸ்டோமீட்டர் அப்படிங்கிறது வெரி லோ ஒர்க்கபிலிட்டி. ஓகேவா? இந்த விவி உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி லோ ஒர்க்கபிலிட்டி அப்படின்னா என்ன வரும், விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹைலி ஒர்க்கபிளாக இருந்தால் ஃப்ளோ டேபிள் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்லம்ப் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம காலேஜில் உங்களுக்கு பார்த்துருப்போம். ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேவ் பண்ணனா ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன், அதாவது கோனில் மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்ன, ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. டாப் டயா எவ்வளோ, 100 mm இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm. பாட்டம் டயா பார்த்தீங்கன்னா 200 mm இருக்கும். டாப்பில் டயா வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இது எந்த டெஸ்ட்டுக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அக்ரிகேட்டோட சைஸ் வந்து 38 mm விட அதிகமாக போயிடக்கூடாது இந்த டெஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி உள்ள கான்கிரீட்டில் தான் நம்ம இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுவோம். அப்புறம் டைமென்ஷன் வந்து பார்த்துக்கோங்க, 10 cm, பாட்டம் 20, ஹைட் வந்து 30 cm. ஸ்லம்ப் வேல்யூ எதில் சொல்லுவாங்க அப்படின்னா MMR சென்டிமீட்டரில் வந்து உங்களுக்கு டினோட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, சூட்டபிலிட்டி தெரியும், நம்ம பார்த்தோம். மீடியம் டு ஹைக்கு வந்து நமக்கு ஸ்லம்ப் வந்து யூஸ் ஆகுது. சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா, மிடில் இருந்து சாம்பிள் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சாம்பிள் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க, மிடில் போர்ஷன்லேருந்து எடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸ்லம்ப் வேல்யூ எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவோம், டாப்லேருந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? டாப்லேருந்து ஸ்லம்ப் வேல்யூ வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸ்லம்ப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மீனிங் வந்து வரும் உங்களுக்கு. அது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணிப்பாங்க, இந்த இதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மிக்ஸ் பண்ண அந்த கான்கிரீட் மிக்சரை வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து போர் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து போர் பண்ணிட்டு காம்பேக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை நம்ம வந்து மேலே ஒரு டேம்பிங் ராடை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் இனிஷியலாக அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிடுவாங்க. இனிஷியலாக நமக்கு அதோட ஹைட் வந்து தெரியும். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ணிட்டு சடனாக என்ன பண்ணுவாங்க, அதோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிட்டு அப்புறம் மோல்டை எடுத்துகிட்டு மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதில் எவ்வளோ நமக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, அந்த வேல்யூ வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஹைட்டு வேல்யூ தான் உங்களுக்கு, டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஸ்லம்போட வேல்யூவை கொடுக்கும். அப்போ நமக்கு மோர் ஒர்க்கபிளாக இருந்துச்சுன்னா என்னாகும், அந்த இது வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ டிஃப்ரென்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிட்டே வரும். டாப்லேருந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்போ அதுதான் சொல்கிறோம், ஸ்லம்ப் வேல்யூ அதிகமாக என்ன ஆகுது, ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு காம்பேக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டு. இது காம்பேக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டு அப்படிங்கிறது ஸ்லம்போட நமக்கு ப்ரிசைஸ் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும். இதோட சிலிண்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதோட டயா 15 cm, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 cm. பிளேஸ்மெண்ட் ஆஃப் கான்கிரீட் வந்து 1.5 மீட்டருக்கு நமக்கு மேலே வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிளேஸ் பண்ணும்போது எல்லாம் செக்ரிகேஷன் அங்கே நடக்கும், செப்பரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம கான்கிரீட்டை வந்து போர் பண்ணுறோம், அதை கொட்டும்போது அதோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்ம் பாக்ஸில் நம்ம கொட்டுறோம் அப்படின்னா அது 1.5 மீட்டருக்கு மேலே வந்து நமக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்பர் ஹூப்பர், இது வந்து லோயர் ஹூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மிக்ஸ் பண்ணால் கான்கிரீட்டை வந்து போர் பண்ணுவாங்க. இங்கே ஒரு க்ளோஸ்டு ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போர் ஆகி கீழே வரும். இதில் இருந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு போர் பண்ணி விடுவாங்க. அப்போ இனிஷியலாக அதோட ஃபில் பண்ணிவிட்டு, ஓகேவா, இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு போர் பண்ணுறதை இங்கே குறிக்கும். புரியுதா? இது டெஸ்ட் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இது ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம ஒரு கான்கிரீட்டை வந்து போர் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஹூப்பர், கீழே லோவர் ஹூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், கான்கிரீட் போர் ஆகி கீழே வரும். இப்போ இதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. புரியுதா? இது ஃபுல்லாக அந்த மேலே வரைக்கும் கான்கிரீட் ஃபில் ஆனதுக்கப்புறம்
உங்களுக்கு அதோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. இதில் அந்தளவுக்கு நம்ம பெருசாக எதுவும் காம்பேக்ட் வந்து பண்ணல. ஜஸ்ட் வந்து ஹைட்டை தான் அங்கே இன்சூர் பண்ணுறோம். மேலே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொட்டை மட்டும் தான் செய்கிறோம். வெயிட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே இதில் ஃபுல்லாக காம்பேக்ட் பண்ணி அந்த கான்கிரீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு மேலே ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, காம்பேக்ட் பண்ணுவாங்க. காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதோட வெயிட்டையும் நம்ம பார்ப்பாங்க. 25 நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து கொடுப்பாங்க. லேயராக கான்கிரீட்டு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா லேயராக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு லேயருக்கும் 25 நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து கொடுப்பாங்க. 6 லேயர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு ஒவ்வொரு லேயருக்கும் என்ன பண்ணுவாங்க, 25 நம்பர் ஆஃப் ப்ளோ கொடுத்து நல்லா காம்பேக்ட் பண்ணிடுவாங்க. காம்பேக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மோல்டோட வெயிட்டை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. புரியுதா? மோல்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா என்ன, மோல்டு ப்ளஸ் அந்த கான்கிரீட்டோட வெயிட்டு. இனிஷியலாகவே நம்ம மோல்டை மட்டும் தனியாக வெயிட் எடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படி தானே, பார்சியலி காம்பேக்டட் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ரேஷியோ வந்து போடுறாங்க. புரியுதா? W1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பண்ண வெயிட்டு. நெக்ஸ்ட் W2 அப்படிங்கிறது என்ன, செகண்ட் நம்ம நல்லா காம்பேக்ட் பண்ணிவிட்டு 25 நம்பர் ஆஃப் அந்த டேம்பிங் ராடை வச்சு டேம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க. ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா காம்பேக்ஷன் பண்ணுறோம், 25 நம்பர் ஆஃப் அந்த ப்ளோ பண்ணி காம்பேக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள வெயிட் தான் அதிகமாக இருக்கும். அப்படி தானே? ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம நார்மலாக ஃபில் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா அங்கே நல்லா கான்கிரீட்டை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும் வெயிட்டு. அப்போ மேலே உள்ள வேல்யூ உங்களுக்கு கம்மியாக இருக்கும், கீழே உள்ள டினாமினேட்டர் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம காம்பேக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ லெஸ் தென் 1 தான் இருக்கும். அப்படி தானே? இது அதிகமாக இருக்குது, மேலே உள்ள வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இது லெஸ் தென் 1 தான் இருக்கும். காம்பேக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே போதோ அந்தளவுக்கு ஒர்க்கபிலிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? அதாவது இப்போ மேலே வந்து ஒரு 90 இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கீழே வந்து 100 இருக்குது. புரியுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைலி ஒர்க்கபிளாக இருக்குது. 0.9 வந்து நமக்கு கிடைக்கும். ஹைலி ஒர்க்கபிளாக இருக்குது. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 இருக்குது. புரியுதா? அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வரும். ஒரு 0.8, 0.7 இந்த மாதிரி என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ ரெடியூஸ் ஆகிட்டே வர அது ஒர்க்கபிளாக இல்லை அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அது ஒர்க்கபிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு காம்பேக்ஷன் ஃபேக்டர் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். சூட்டபிள் ஃபார் லோ ஒர்க்கபிள் கான்கிரீட் தான் இந்த மெத்தட் வந்து சூட்டபுளாக இருக்கும்.